வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ எனக்கு டைம் கரெக்டாக 3:45, டேட் கரெக்டாக 20/12/2024. ஸோ எப்பவும் போல் நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நிஃப்டி எப்படி மண்டே ரியாக்ட் ஆகுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இது நேற்று நம்ம போட்டிருந்த லைன். இந்த லைன் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த லைனில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் ஓப்பனிங் வந்து இங்கே ஆயிருக்கு. கரெக்டாக இந்த லைனுடைய டிப் கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு இங்கே எல்லாருக்கும் வந்து என்ட்ரிஸ் கொடுத்துருக்கான். ஸோ அங்கே போன மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட வந்து கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த இடத்துல, சரி இது ப்ரீவியஸ் சப்போர்ட் வராது, ஃபிபோனசி லெவல் வரும் இந்த இடத்துல. ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து டச் பண்ணி இது கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதே மாதிரி பிரேக்கும் ஆகிட்டான். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓவராலாக வந்து மைனஸ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. மண்டே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி போட்ட லைன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். மார்க்கெட் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இன்னும் தொடர்ந்து கீழே வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டவுன்ஃபாலுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் எவ்வளோ பாயிண்ட்டுக்குன்னா 23,500 இன்னொரு 23,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 300 பாயிண்ட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைச்சா மட்டும்தான் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுமே தவிர மற்றபடி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே ப்ரீவியஸ் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு புல் பேக் இருக்குது. ரைட், இந்த மூமெண்ட்டுக்கு இங்கே ஒரு புல் பேக்கு. ஸோ சப்போர்ட் இங்கே தான் நமக்கு இருக்கிற இப்போ மேஜர் சப்போர்ட் இது ஒன்று தான். ரைட்டா? ஸோ இப்போவும் வந்து மார்க்கெட்டு ஃபைனலாக எண்ட் பண்ணும்போது எப்படி எண்ட் பண்ணியிருக்கான்னா, ஒரு 3 கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாக எண்ட் பண்ணியிருக்கான். இப்போது நாளைக்கு இது டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது மண்டே டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ இந்த இடத்துல இந்த லோ டு இந்த ஹைக்கு நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சி ரைட். ஸோ டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போகாது, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்காது. டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்காது. மேலே போய் க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இந்த சப்போர்ட்டை, இப்போ இருக்கிற இந்த மைனர் சப்போர்ட்டை உடைச்சிடும். ஓகே, இது ஒரு ப்ரெடிக்ஷன். ரைட்டா? உடச்சிருச்சுன்னா எங்கே வரைக்கும் வரும்னா இங்கே வரைக்கும் வந்துடும். 300 பாயிண்ட் இன்னொரு டவுன் கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த லோவிலிருந்து இந்த ஹைக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இது வரைக்கும் இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். ஸோ வரணும்னா 0.5 ஜோன் இங்கே இருக்குது, இந்த லைன். ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா 23,600 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைரெக்டாக 23,730 அது அப்படியே தாண்ட அப்படி. ஸோ கீழே இது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே இது கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடும். ஓகே, இந்த 2 சினாரியோ நிஃப்டியில்.
நான் ஃபிப்பை வச்சு மட்டுமே தான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு எதுவுமே நான் சொல்ல கிடையாது. ஜஸ்ட்டு ஃபிப்பு ஏரியா, இந்த மூமெண்ட்டுக்கு இது ரிஜெக்ஷனாக இருந்தால் இது உடஞ்சிரும். இந்த மூமெண்ட்டுக்கு இது கரெக்ஷன் வரணும்னா இது வரைக்கும் வரலாம், கரெக்ஷன் வரணும்னா அப்படின்னா. ஸோ இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இதை உடச்சிடலாம், இங்கே வந்து ரிஜெக்ட் ஆனாலும் இதை உடச்சிடலாம், இங்கே போயிட்டு இது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டி 50 சினாரியோ. வேறு எதுவுமே இங்கே நிஃப்டி 50 சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இது கீழே உடச்சா இப்படி போயிடலாம், இது மேலே உடச்சா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லைனும் நான் வரைஞ்சிட்றேன். இந்த லோ டு இந்த ஹைக்கு எவ்வளோ லைன், ஓகே, எல்லாமே அவ்வளோதான். தோராயமாக வந்து ஒரே ஜோனில் தான் நிஃப்டி வந்து மண்டே இருக்க போகுது. ஓகே, இந்த 4 லைன் தான் நிஃப்டி நான் மண்டேயோடைய மார்க்கெட்டில் இருக்க வாய்ப்பு மேக்ஸிமம். ரைட்டா, இதுக்கு மேலெல்லாம் போய் க்ளோஸ் வச்சாதான் நிஃப்டியை வந்து கொஞ்சமாச்சும் மேலே வர்றதுக்கான மேல் நோக்கி போகும், இல்லைன்னா கீழ் நோக்கி போய் இதை உடச்சி விட்டுரும். ஸோ இப்போதைக்கு மண்டே மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்துச்சு அப்படின்னா இதை ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த சப்போர்ட் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு இது கரெக்ஷனாக இருக்கும். இது கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா திரும்ப இதை வந்து ஃபோர்ஸாக வந்து உடச்சிரும். ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதை ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னா இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு, டவுன் சைடு தான் ரொம்ப ஒர்ஸ்ட்டு. நேற்று என்னுடைய தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் தம்ப்நெயிலில் நேற்று நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பாருங்க, எங்கே போட்டிருக்கேன், நிஃப்டி 50 என்ன போட்டிருக்கேன், ரத்த கொதிப்பு குளோபல் மார்க்கெட்டுக்கு ரத்த கொதிப்புன்னு போட்டிருக்கேன். ஓகே, அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். கால் சைடு எடுக்கணுன்னா கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 4 லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4, இந்த 4 லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ரொம்ப பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஸோ நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் இன்னைக்கு நேற்று ஓப்பன் ஆனது. மறுபடியும் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்கும். இது சப்போர்ட்டு ப்ளஸ் ஃபிபோனச்சி லெவல். இதுக்கு கீழே விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா விட்டுருவான். ஓகே, ஸோ ரைட். ஸோ நம்மளுடைய பிளான் படி இப்படி கீழே போயிடுச்சு. எங்கே வரைஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்களா, இது எங்கே வரைஞ்சிருக்கோம், நேற்று வரைஞ்சது. இது எப்படி வர வாய்ப்பு இருக்குது, இப்படி கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த லைனை கட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்தான், கீழே வந்தான், ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தான், கீழே விட்டுட்டான். இது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை கீழே வருவானா வரமாட்டானாங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னா இந்த லெவல் எக்ஸாக்டாக 61.8% லெவலாக இருக்கும். அதை செக் பண்ணிடலாம். ரைட்டா, இந்த ஹை டு இந்த லோக்கு நீங்கள் ஃபிப் எடுத்து பாருங்க. ரைட், எக்ஸாக்டாக இந்த ஜோன் பாருங்க, இந்த ஜோன் அழகாக போனால் என்ட்ரி கொடுத்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ இதை கட் ஆகி மேலே போயிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இப்படி செக் பண்ணிட்டான். அப்போ இந்த லெவலை செக் பண்ணுங்க. மேலும் இன்னும் கீழே இறங்க போறானா அப்படிங்கிறத செக் பண்ணோம்னா இப்படி செக் பண்ணலாம். ரைட், இந்த லெவல். ஓகே, இப்படியெல்லாம் செக் பண்ணலான்னு சொல்கிறேன்.
1.8 லெவல் இங்கே இருக்குது. ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு எப்படி செக் பண்ணலான்னா, அதே மாதிரி இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஹைக்கு இந்த ஹைக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 61.8% எங்கே வருது அப்படின்னா இங்கே வருது. ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியும் அதே சினாரியோ தான். இந்த லோக்கு இந்த ஹை 61.8% எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ரிஜெக்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா கீழே விட்டுருப்பான், பட் ரிஜெக்ட் பண்ணலை. இப்போ அடுத்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லோ டு ஹை ஃபிப்பை வந்து கிராஸ் பண்ணணும். இந்த ஃபிப்பை கிராஸ் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய என்ட்ரியை கிராஸ் பண்ணியிருக்கானா, 2 இடத்துலையும் கிராஸ் பண்ணியிருக்கான், நமக்கு கன்ஃபர்மேஷன் தெரியுது. அப்போது நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இந்த ஹையிலிருந்து இந்த லோக்கு இது வரைக்கும் வந்து கரெக்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த இம்பல்ஸுக்கு இது கரெக்ஷனு, மேலும் ஒரு டவுன்ஃபாலு. கரெக்ஷன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இந்த சப்போர்ட்டை உடைச்சிரும். ஓகே, அப்போது இல்லை கொஞ்சம் கீழே வந்து மேலே எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் நம்மளை எஃப்ஐஎஸ் சீட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த லெவல், இந்த ஜோன் ஒருவேளை ரிஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த லெவல்லிருந்து இங்கே வந்ததுக்கு இந்த இடத்துல கூட ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த 2 லெவல் வந்து ரொம்ப குரூஷியலான லெவல். ஓகே, அதாவது லோ டு ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போடும்போது, ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போடும்போது நம்மளுடைய 61.8% லெவல் இங்கே இருக்குது. இந்த இம்பல்ஸுக்கு இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான்னா சப்போர்ட்டை உடைச்சிருவோம். அப்போ இங்கே போய் ரிஜெக்ட் ஆகாமல் பிரேக் ஆகிட்டான்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறானான்னு பார்க்கலாம். ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து மேலே ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு போயிடலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு இப்போ இது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ரெட் லைனுமே வந்து இப்போ வேஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்குது. நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுறதை விட ஃபிபோனசி லெவலை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ரொம்பவே சேஃப். கொஞ்சம் சேஃப் இல்லை, ரொம்பவே சேஃப். ரைட், ஓகே. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டானா இந்த சப்போர்ட்டை உடைச்சிருவான். ஓகே, அப்போ இதை பிரேக் பண்ணி வச்சிட்டானா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணிட்டானா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, ஒவ்வொரு இம்பல்ஸுக்கு ஒரு புல் பேக், இந்த இம்பல்ஸுக்கு ஒரு புல் பேக். அப்போ ஆக மொத்தம் இங்கேருந்து இங்கே ஒரு இம்பல்ஸுக்கு இது புல் பேக்காக ஆக்ட் ஆகிடுச்சுன்னா இதை உடைச்சிரும். 15 மினிட் டைம் ஃப்ரேமில் கீழே உடைச்சான் அப்படின்னா எது வரைக்கும் போகலான்றதை நோட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தெரியலனா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இல்லைன்னா இங்கே இருக்குது. இது மைனராக ஆக்ட் ஆகும். ஓகே, இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு போக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டு
சினாரியோ வந்து எப்படின்னா, இதை பிரேக் பண்ணி டச் பண்ணிட்டு கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குது அப்படின்னா இதை பிரேக் பண்ணிட்டு இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இதையும் பிரேக் பண்ணிட்டு இதையும் பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டவுன்ஃபால் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, டவுன் மூவ்மெண்ட் தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நேராக வந்து இப்படி விட்டுருவான், ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே உடச்சிட்டு போயிடுவான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து இந்த இடத்துல 3 ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கு அப்படின்னா, ஓவரால் மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்டாக இருக்கும் போது கால் சைடு போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படணும், அதனால தான் சொல்கிறேன். இது பேங்க் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டியில் என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு கருப்பு கலரில் ஒரு லைன் நேற்று நான் போட்டு வச்சுருந்தேன். எதுக்காக போட்டிருந்தேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கருப்பு லைன் ஏன் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியும், ரைட்? இது வந்து 20ஆம் தேதியா, 19ஆம் தேதி. இந்த லைன் ஏன் போட்டேன் அப்படின்னா, ஒரு வேளை ரிஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த இடத்துக்கு கீழே வந்து இப்படி ரிஜெக்ஷன் பண்ணி கீழே விழுந்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஓகே, எத்தனை பேர் அந்த வீடியோவை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ லோ டு ஹைக்கு ஃபிபோனாச்சி போட்டிங்கன்னா 61.8 ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இப்போது டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா மேலே இதை ரிஜெக்ட் பண்ணணும். அப்போது 61.8 ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ நாம் போட்ட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போது இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த லோ நல்ல ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த ஹை இங்கே போய் ஒரு ஃப்ளிப்பு. அப்போ மார்க்கெட்டுக்கு நம்ம போட்ட ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஹைக்கும் இந்த லோக்கும், இதை தான் நம்ம போட்ட ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு போயிருக்கான். அப்போ இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இது நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்குன்னா மேபி அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருவான்னு சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதுக்கு கீழே விட்டு கொடுத்துட்டான்னா முடிச்சிட்டான். அப்போ அடுத்த டார்கெட் எங்கே வரைஞ்சி வச்சுருந்தேன், இங்கே வரைஞ்சி வச்சுருந்தேன். இதை விட்டு கொடுத்துட்டானா இங்கே வந்துடுவான், இதை விட்டு கொடுத்துட்டானா இங்கே வந்துடுவான், இதையும் விட்டு கொடுத்துட்டானா போயிருக்கான், எங்கேயோ போயிருக்கான், எங்கே போயிருக்கான்னு தான் தெரியல. ஓகே, ஸோ நம்ம போட்ட லைன் இது உடைச்சானா இதுக்கு இங்கே வந்துடுவான், இதை உடைச்சானா இங்கே வந்துடுவான், இதை உடைச்சானா இங்கே வந்துடுவான். வந்துட்டானா ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? ஸோ ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால கால் சைடு எடுக்கிறதுக்கு யோசிக்கணும், எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுப்போம். இப்போது டவுன் ட்ரெண்டில் இங்கே எங்கேயாச்சும் புல் பேக் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு புல் பேக் நடந்திருக்கு இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு புல் பேக் நடந்திருக்கு, இங்கேயும் புல் பேக் ட்ரை பண்ணியிருக்கான். இப்போது மார்க்கெட் இந்த லோலிருந்து இந்த லோலிருந்து இந்த ஹைக்கு கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபிபோனாச்சி லெவல் எங்கே வந்து அவன் ஆக்ட் பண்ணலாம்? ஒரு லெவல் இங்கே இருக்குது, ஓகே. இன்னொரு லெவல் இங்கே இருக்குது.
இப்போ இவன் கீழே வந்து நம்மளை சீட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, கீழே போகணும் அப்படின்னா இது வரைக்கும் போய் ரிஜெக்ஷன் ஆகாமல் பிரேக் பண்ணிட்டு போயிட்டானா, இதை பிரேக் பண்ணிட்டானா இதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இங்கே போய் ரிஜெக்ஷன் ஆகிட்டானா, எந்த வேகத்தில் போய் ரிஜெக்ஷன் ஆனானோ அதே வேகத்தில் வந்து இதை உடச்சி விட்டுருவோம். இது மிட் கேப் நிஃப்டியில் நம்ம சொல்கிறது. ஓகே, இப்போ இந்த லைன் வேஸ்ட்டு, ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்போர்ட், அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல எங்கே நிற்குதுன்னா, சப்போர்ட்டே இல்லாத இடத்துல நிற்குதாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபிபோனசி லெவல் மட்டுமே நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். லோ டு ஹை, இந்த லோ டு ஹைக்கு ஃபிபோனசி லெவல் இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இது மேஜர் ஃபிபோனசி லெவல். இந்த லோ டு ஹைக்கு ஃபிபோனசி லெவல் இங்கே இருக்கு. இது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிபோனசி லெவல். ஏன் அப்படின்னா, இது ஃபிபோனசி லெவல் மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற லெவல். ஓகே, ஸோ நமக்கு இந்த சின்ன லைன் நமக்கு தேவையில்லை, தூக்கிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல நல்ல ஜோனாக இருக்கு இல்லையா. இது வந்து மேஜராக நம்ம வரைஞ்சிருக்கிற ஃபிப் லெவல். நான் எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் நான் எடுக்கிற சப்போர்ட்டும் நான் எடுக்கிற ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஃபிப் மட்டுமே தான். பாருங்க, இந்த இடத்துலையும் லோ டு ஹைக்கு ஃபிப் போட்டோம் அப்படின்னா, இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா இது மேலும் அப் ட்ரெண்டுக்காக போகலான்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ எதுக்காக வந்துட்டு இருக்கான்னா, இதை டச் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஸோ அதை டச் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகுதாங்கிறத பார்த்துடலாம். ரிஜெக்ஷன் ஆகலை அப்படின்னா இதுதான் அகல பாதாளத்துக்கு மிட் கேப் போயிடும். எந்த இடத்துக்கு? இங்கே வரையும் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரெண்ட் மாறுற மாதிரி ஒரு சினரியோவை கொடுக்கும். எப்பவுமே கேப் ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை மார்க்கெட் கொடுக்கும். அதே மாதிரி அடுத்த சப்போர்ட் இதுதான். ஓகேவா, இது வந்து மிட் கேப்பில். ஓகே, இது எல்லாமே வந்து மேஜர் ஃபிப்பு, இது ஒன்றை தவிர. ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும், ஹெட் அண்ட் ஷோல்டர் கட் ஆகிடுச்சுன்னா சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டருக்கு வந்துடும். அந்த சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டர் தான் இங்கே. இது வந்து சப்போர்ட் மட்டும் கிடையாது, ஃபிபோனசி லெவலோடைய லெவலும். ஓகே, ஒருவேளை இது அப் ட்ரெண்டாக போகணும் அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல்கிட்ட வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான். இந்த லெவல்கிட்ட வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அப் ட்ரெண்ட் போகணுன்னா இதை உடைக்கக்கூடாது. இதை உடைக்காமல் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஹையை உடைச்சிட்டு மார்க்கெட் மேலே போயிடும் அப் ட்ரெண்டுக்கு. ஓகே, அப்போது டவுன் ட்ரெண்டுக்கு அப்படின்னா மார்க்கெட் இதை உடைச்சிருக்கான். ஓகே, இதை உடைச்சிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஓகே, இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னா 779லேருந்து 336, 636. இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த விட்டு கொடுக்காம இங்கே இடத்துல மேலே அழகாக க்ரீன் க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிடும். இப்போ இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா, இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும், அப்புறம் இது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும், இது தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். ரைட்டா, இது 1 hour டைம் ஃப்ரேம் படி சொல்கிறான். 1 hour டைம் ஃப்ரேம் படி கீழே இறக்கிட்டானா கீழே வந்துடுவான். ஓகே, மேலே க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டானா மேலே போயிடுவான். பட் பாசிபிலிட்டி அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா கீழே வர்றதுக்காக பாசிபிலிட்டிகள் இருக்குது.
பட் மிட் கேப் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாதுங்கிறனால மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா மேலேக்காகவும் எதிர்பார்க்கலாம். ஓகே, பட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் எதுவுமே இல்லைங்கிற ரீசன்னால வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுமே தவிர வேறு சப்போர்ட் இங்கே சப்போர்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. சப்போர்ட்னா இங்கே தான் அடுத்து. ரைட், இது வந்து மிட் கேப் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரைட், ஸோ இந்த வீக் என்னென்ன ஸ்டாக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோமோ, ஸோ ஃபஸ்ட்டு நேற்று என்ன ஸ்டாக் சொல்லியிருந்தேன்னு நான் சொல்லிடுறேன். ஐஓசிஎல் நேற்று நான் சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ். ஓகே, ஐஓசிஎல் இது எத்தனை பேர் கன்சிடர் பண்ணிங்கன்னு தெரியாது. இது நேற்று நான் சொல்லியிருந்தேன், வேணும்னு பார்த்தவங்க வீடியோவை பாருங்கள். எங்கே இருக்குன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஐஓசிஎல் ஷேர் கொளுத்தி விடுவோமா வெடித்தால் வான வெடிதான் அப்படின்னு சொல்லி. இது இப்போ கிடையாது, 2025 இந்த ஸ்டாக் சூப்பராக கொண்டு போகும். ஓகே, அந்த ஷேர் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஐஓசிஎல் ஷேர் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஐஓசிஎல் ஷேர் ஒரு நல்ல ஷோல்டரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ அந்த ஷோல்டருக்கு கரெக்ஷனும் எடுத்திருக்கு. ஸோ நம்ம கரெக்ஷன் பாயிண்ட்டை எதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த லோ டு ஹைக்கு இது கரெக்ஷனாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து கண்ணா பின்னான்னு மேலே போயிடும்னு சொன்னாங்க. மேலே போயிட்டான்னா மேலே போயிட்டான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எடுக்கிறானான்னு பார்க்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எப்படி எடுக்கலாம்னா, இந்த லோ டு இந்த ஹைக்கு எக்ஸாக்டாக 61.8% கிட்ட நிற்குவான் மார்க்கெட். எத்தனை பேர் கன்சிடர் பண்ணி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட், இப்போ வரும் மார்க்கெட்டுக்கு. இந்த இடத்துல எக்ஸாக்டாக நிற்கிறான் மார்க்கெட் இப்போ. இந்த லோ டு ஹைக்கு இது கரெக்ஷன். நாளைக்கு கரெக்டாக அந்த இடத்துல தான் நிற்கிறான் இப்போ. அது கீழே ஒரு ஸ்பைக்கு கூட வைக்கல. ரைட், இங்கே பாருங்கள், அது கீழே ஒரு ஸ்பைக்கு கூட வைக்கல. அப்போது ஐஓசிஎல் ஷேர் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா மேலே நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்டு. ஓகே, பட் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று ஐஓசிஎல் ஷேர் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்களோ இன்னைக்கு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத சொல்லிடுறேன். 20ஆம் தேதி நேற்று க்ளோஸ் வந்து 138க்கு வந்து நேற்று மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இருங்க கரெக்டாக பார்க்குறேன். ஸோ நேற்று மார்க்கெட் எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஓகே, நேற்று மார்க்கெட் க்ளோஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து 139க்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கான டைம் வர வரையும் வெயிட் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா, டைம்னா என்ன, இதுதான் நம்ம டைம். எது இங்கே வந்தால் நம்ம டைம். இது என்ன லெவல், 139. வெயிட் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 139லேருந்து 141 ஒரே நாளில் 1.5% நினைக்கிறேன் ப்ராஃபிட். 139லேருந்து 141 1%, ஒரே நாளில் 1% ப்ராஃபிட்டை நீங்கள் இந்த ஸ்டாக் மூலயமா மட்டுமே எடுத்துருக்கலாம். ஓகே, கன்சிடர் பண்ணல தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா 61.8%க்கு கீழே காலே வைக்கக்கூடாது. எக்ஸாக்டாக அங்கே போயிட்டு திரும்பிட்டு போயிடும். என்ன பண்ணியிருக்கான், அங்கே வந்து நின்றுட்டு கரெக்டாக திரும்பிட்டானா. ஸோ சும்மா வந்த மார்க்கெட்டு இங்கே தொட்ட உடனே எவ்வளோ பவராக போயிருக்கான் பார்த்தீங்களா. 136க்கு வந்து தொட்டிருக்கான், 136.6க்கு வந்து தொட்டிருக்கான். அவன் போன இடம் பார்த்தீங்கன்னா 137.8. சும்மா வந்தவனுக்கு அவ்வளோ பெரிய வேகம் எதுக்குன்னா, அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் ரீச் பண்ணிட்டான். அப்போ என்ன அர்த்தம், இந்த ஹையை பிரேக் பண்ணுறது தான் அவனுடைய மெயின் மோட்டோ. ஜான்வரியில் அது பிரேக் பண்ணிடும், 2025 ஜான்வரியில் அது பிரேக் பண்ணிடும். ஸோ இது நான் உங்களோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ரைட்,
தேங்க்யூ. அடுத்த வாரத்துக்கு எந்த ஸ்டாக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.